ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போது டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளவுஸோடைய உயரம் வந்து 12 இன்ச்சு, நமக்கு கழுத்துடைய வெட்டுப்பாக்கம் வந்து 2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம நெக்குடைய இறக்கம் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கோம். 9 இன்ச்சு வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம எந்த மாதிரி நெக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோமோ அந்த நெக்கை வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து நெக்லஸ் கழுத்து தான் வந்து மார்க்கிங் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துடலாம். துணி வந்து இப்படி அப்படி நகராமல் இருக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டே நான் வந்து லைனிங்கை வந்து இணைச்சி வச்சுட்டேன். அதனால் வந்து இது மாதிரி வந்து இணைச்சி வச்சிடலாம். அப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு மாம்பழ கலரில் வந்து இதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங்க்கு வந்து நான் ஒரு 3 பீஸ் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவு உள்ள நான் ஒரு 3 பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்து கிராஸாக ஜாயின் பண்ணி ஒன் சைடு வந்து மடித்து தச்சு எடுத்துக்கலாம். மடித்து தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸியான டிசைன் தான் இது. பிகினராக இருக்கிற உங்களாலையுமே வந்து இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் கண்டினியூஸாக என்னால் போட முடியல. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து முட்டியில் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்ததுனால என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல ரொம்ப. அதனால தான் சரி கொஞ்சம் ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. இதுக்கு மேல்பட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது நீங்களுமே பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களாலையும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும்ன்ட்டு ஒரு கர்வத்தோடு நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா. அதனால் வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸு தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம வேலையை வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணுமே தவிர கீழே இறங்கிக்கிட்டே வரக்கூடாது. நம்ம இந்த ஃபீல்டை இறங்கிட்டோம், இந்த டைலரிங் வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே தான் வரணும். இருக்கிற விஷயத்தையே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம மெயின்டைன் பண்ணி வரக்கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வளர நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை வந்து நம்ம நிறைய ஒரு சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவே நமக்குவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய நுணுக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் அழகாக பைப்பிங்க்கு வச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளவு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அர்க்காத் பண்ணி விட்டுட்டு நான் பைப்பிங் தச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா அழகாக வந்துருந்தது, அந்த ஷேப்பு செம்மையாக வந்துருந்தது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்வாஷ் எடுத்துக்கிட்டேன். கேன்வாஷ் எடுத்து நெக்கை வந்து வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு அளவுக்கு, அதாவது 9 இன்ச்சு வச்சேன் இல்லையா, அதில் வந்து நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு வந்து அந்த உள்ளார வந்து டிசைன்ஸ் வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து 9 இன்ச்சு இறக்கம் கிடையாது. இதில் வந்து நமக்கு இறக்கம் வந்து பார்க்க போனால் 7 இன்ச்சு தான். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம துணி வச்சு தைக்கிறதுனால 9 இன்ச்சு அப்படியே கன்வே பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து நமக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சு தான் வந்து வைக்கணும். 2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம 2 இன்ச்சு வச்சோம்ல. இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ணது வந்து நெக்கோடைய அகலத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பின்ன இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப் வச்சுலாம் மார்க்கிங் பண்ணிக்குவாங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸஸாக விட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் துணி இருந்துச்சு இல்லையா, அந்த எல்லோ கலர் துணியில் வச்சு நம்ம அப்படியே பதிச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டு தைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு லைனிங் பீஸ் வந்து அது கூட அட்டாச் பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த லைனிங் பீஸ் வந்து சேம் கலராக இருந்தாலும் ஓகே, உள்ளே தான் போக போகுது. இல்லை ஆப்போசிட் கலர் தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஆப்போசிட் கலராக எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உள்ளே தான் இருக்க போகிறது, வெளியே தெரிய போகிறது கிடையாது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேம் கலர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சேம் கலர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எந்த கலர் ஒன்றாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மெயின் பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த மெயின் பீஸில் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்து நம்ம லைனிங் பீஸ் வந்து வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த அளவுக்குலாம் நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டர்லையுமே அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம லைனிங் பீஸு வெளியே தெரியாத மாதிரி எல்லோ கலர் துணி மட்டும் வெளியே தெரிகிற போல் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம்.
போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணமோ அந்த 2 இன்ச்சு அளவில் வச்சு வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டா இந்த இந்த நெக்கு வந்து நம்ம கன்வே பண்ணலையே இது வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம எப்படி பதிச்சு தைக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா எத்தனை பேருக்கு டிசைன் ப்ளவுஸ் பிடிக்கும் அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நார்மல் தான். இதில் வந்து நெக்குக்கு வந்து மட்டும் அதுக்கு தனியாக ஒரு 1/2 hour 1 hour அதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நெக்கு டிசைன்ஸுக்கு பொறுத்த மாதிரி தான் வந்து டைமிங் வந்து நமக்கு அதிகமாக ஆகுறதும் கம்மியாக ஆகுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. டிசைன்ஸை பொறுத்து தான். சிம்பிள் டிசைன்ஸ்லாம்னாக்கா 1/2 hour தான் ஆகும். கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ்லாம் அப்படின்னா ஒரு 1 hour ஆகும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை வெட்டி எடுத்துட்டோம் பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணுமோ அந்த அளவுக்கு வச்சு அழகாக பின்னு குத்தி வச்சுக்கலாம். பின்னு குத்தி வச்சா தான் நகராமல் இருக்கும். 3 பக்கமும் நம்ம பின்னு குத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்கு வந்து அவுட்புட் வந்து செம்மையாக வந்தது. நானுமே இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணும்போது யோசித்தேன், நம்மளுமே வந்து இந்த நெக்கில் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம். அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா. ஏன்னா நம்ம போட்டால் தான் நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி போடுறாங்க, அது வந்து போட்டால் நல்லா இருக்குது இந்த டிசைன்ஸு, நம்ம பார்க்கும்போது இன்னமும் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது, ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது, நாம்ளுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தைக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சோண்டு அந்த மெரூன் கலர் துணி தெரிகிற மாதிரி வச்சு லேஸை வச்சு தச்சு எடுத்துருங்க. நமக்கு அந்த வளவுலாம் எப்படி வருதோ அந்த வளவுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு அழகாக தைச்சிக்கிட்டு வாங்க. வேறு லெவலில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிள் டிசைன் தான், ஆனால் அவ்வளோ ஒர்க்கான டிசைன். இந்த டிசைன்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா 400 வாங்குவேன் இந்த டிசைன்ஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நல்லா ஹெவியாக இருக்கிற அதாவது சிம்பிளாக இருக்கும், ஆனால் சிம்பிளி வந்து நல்லா அழகாக டீசெண்டாக இருக்கும். அதாவது டீசெண்டாக போடுறாங்க பார்த்திங்களா, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, ஒரு காலேஜில் ஒரு டீச்சர்ஸுங்க போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் இது. ரொம்பவும் ஹெவியாக இல்லாமல் சிம்பிள் டிசைன்ஸு, ஆனால் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சம்சா மாடலில் வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் அதை வந்து சென்டரில் வச்சு நம்ம பொடி தையலாக போட்டு அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு டிசைன்ஸு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். இதை வந்து பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டாட்ஸ் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த போல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.